வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெல்கமிங் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு விக்டோரியஸ் RRR. பஞ்ச் போடுங்க பாஸ்கி, பஞ்ச் போடுங்க அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டோட வந்து இந்த வீடியோ ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். உங்களுக்கு என்னதான் பஞ்சா தோணுச்சு இந்த மேட்ச் அப்படி போகும்போது? பகவத்கீதா அப்படின்னு சொன்னீங்கன்னா சம்பவாமி யுகே யுகே சொல்லுவாங்க. பாரத கீதா அதுல சம்பவாமி யூகே குவிட் இந்தியா மூமெண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. குவிட் இங்கிலாந்து கிளம்புங்க, குவிட் இங்கிலாந்து மூமெண்ட். அதாவது ஹார்ட் புரோக்கன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹார்ட் புரூக்கன், ஹாரி புரூக்கு காமிச்சோம் நாங்க என்ன ஸ்ட்ராங்ன்றத. நல்லா ஆனது இங்கிலாந்து, ஹேட்ஸ் ஆஃப். பட் இந்தியா தான். அதை நம்ம என்னைக்குமே பாராட்டணும், போற்றி புகழணும். ஜெய் ஹோ இந்தியா தான். சார், இந்த மேட்சோடைய இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட் எது அப்படின்னு கேட்கறத விட இந்த மேட்சே இன்ட்ரெஸ்டிங்கா போச்சுங்கிறது தான் வந்து ஆக்சுவலா ஒரு சூப்பரான விஷயம். இங்கிலாந்து ஆல்சோ கேவ் அ வெரி குட் டஃப் ஃபைட். இந்த மாதிரி ஒரு டார்கெட்டை சேஸ் பண்றதுக்கு வந்துட்டு ஒரு உண்மையான கட்ஸ் வேணும். அதை இங்கிலாந்து ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ நல்ல ஒரு டஃப்பான காம்படிஷன் சார் இன்னைக்கு மேட்ச் ஓவராலா. பட் த ரியல் வின்னர் இவர் ஒருத்தர் தான்ப்பா. இதனால தான்ப்பா ஆக்சுவலா இன்னைக்கு மேட்ச் வின் பண்ணுச்சு அப்படின்னா நீங்க யாரை சொல்லுங்க? ஒரே அக்ஸ் எஃபெக்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அக்சர் எஃபெக்ட். அவங்க பெத்தல் வாஸ் லீத்தல், பட் இங்க பட்டேல் மேட் ஃபேட்டல். அது டாப் கிளாஸ். அக்சர் பட்டேல் அதாவது ரெண்டு விஷயம் காமிச்சார். ஏன் அந்த ரெண்டு சொல்றேன்னா, கேச்சஸ் வின் மேட்சஸ் அதை எப்படி ப்ரூவ் பண்றாருன்னா, இந்தியன்ஸ் வந்து ஃபீல்டிங்ல புடிச்ச டூ பெஸ்ட் கேச்சஸ் நீங்க பாத்தீங்கன்னா அது அப்படியே பிளாஷ்பேக்ல இருந்து கொண்டு வந்தார். முதல்ல ஓடி போய் தனக்கு பின்னால இருந்து வர கேட்ச கவாஸ்ல ஓடி போய் ஒண்ணு புடிச்சாரு பாத்தீங்களா விழுந்து. அப்படியே 1983க்கு தூக்கின்னு போனார். வேர்ல்ட் கப் நம்ம 1980 ஜெயிச்சோம். விவேன் ரிச்சர்ட்ஸ் கேட்ச கபில் தேவ் எப்படி பிடிச்சார். ஓடி போய் பிடிக்கும் போது கிரௌட் எல்லாம் தெரியுவாங்க. ஃப்ரண்ட்ல அந்த பேக் டிராப்ல கிரௌடு தெரியுவாங்க. அந்த ஒரு கேட்ச சர்வசாதாரணமா பிடிச்சதுக்கு போயிட்டார். அது மாதிரி அக்சர் பட்டேல் கபில் தேவ் கொண்டு வந்தார் ஃபீல்டிங்ல. அந்த ஒரு பியூட்டிஃபுல் கேட்ச். அதே மாதிரி 2024 நினைக்கிறேன், சூரியகுமார் யாதவ் ஃபைனல்ஸ்ல மில்லருடைய கேட்ச பிடிச்சிட்டு அங்க லைனுக்கு வெளியில போயிட்டு இப்படி உள்ள வந்தார் பாருங்களா. இன்னைக்கு அந்த என்ன பியூட்டிஃபுல்லா அந்த கேட்ச பிடிச்சிட்டு ஐ திங்க் நம்ம யாரோ வில் ஜாக்ஸோட கேட்ச் நினைக்கிறேன். வில் ஜாக்ஸோட கேட்ச ஒரு அப்படி அந்த கேட்ச வந்து ஃபுல் ஸ்ட்ரெச் போனது பெரிய விஷயம் இல்ல. ஸ்ட்ரெச் போயிட்டு லைனை தாண்டும் போது டூபே வந்து கிட்டக்க வராரு. இந்த மோஷன்ல நீங்க போற ஸ்பீடு நீங்க பால் அப்படியே தூக்கி போட்டீங்கன்னா வேற எங்கேயோ போயிடும். ஸோ லைனை நான் தாண்டக்கூடாதுன்றது லெஃப்ட் ஐல பார்த்துட்டு, ரைட் ஐல ஃபீல்டர் யாருன்னு பார்த்துட்டு அந்த ஸ்பீடுக்கு போடாம கொஞ்சம் கம்மி ஸ்பீடுக்கு போட்டாரு கையில. அது வந்து காலில் ஊந்துடலாம். அக்சர் பட்டேல் படம் எங்க காலில் ஊத்துறாங்க. அது வந்து சாதாரண கேட்ச் கிடையாது. ரெண்டு டாப் கிளாஸ் கேட்ச், சூரியகுமார் யாதவ் கேட்சையும் கபில் தேவ் கேட்சையும் நினைவுபடுத்தி, இந்தாங்கிற இதுதான் கப்பு, நான் பாலை கையில வச்சுக்கிறேன், சூரியகுமார் யாதவ் நீங்க கப்பை கையில வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன ரெண்டு கேட்ச். அதுதான் டர்னிங் பாயிண்ட் ஆக்சுவலி. சார், நீங்க சொன்ன மாதிரி அந்த ரெண்டு கேட்சை பிடிக்கலன்னா ஒரு சைடு வந்துட்டு அவர் வில் ஜாக்ஸ் என்ன மாதிரி மேட்ச் எங்க கொண்டு போவாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அந்த நீங்க சொன்ன மாதிரி வந்து 1983 வேர்ல்டு கப் கேட்ச் மாதிரி போய் பிடிச்ச ஹாரி புரூக், கேப்டன் ஹாரி புரூக் மேட்சை எப்படி வேணா எங்க வேணா மாத்தலாம். அப்படிப்பட்ட ரெண்டு பேரை இவர் அவுட் ஆக்குனதுல நீங்க சொன்ன மாதிரி மேட்சை கொண்டு வந்து கையில கொடுக்குறாரு சார். பட் இருந்தாலும் இங்கிலாந்து ஒரு தடவையும் வந்து 12 ரன் ஒவ்வொரு அடிச்சு அந்த இதை கையிலேயே வச்சிருக்காங்க. அப்போ மேட்சோட இந்த லாஸ்ட் 5 ஓவர்ல நம்ம போட்ட பவுலிங் சார், அதுலயும் வந்து நம்ம பும்ரா போட்ட 2 ஓவர், அஷ்தீப் சிங் போட்ட ஓவர்ஸ், ஹார்திக் பாண்டியா எல்லாருமே நொறுக்கி தள்ளிட்டாங்க சார். அந்த அந்த 15 to 19 எக்ஸப்ட் ஃபார் 20th சுபம் துபே தவிர 15 to 19 ஓவர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் சார். That's what I was telling you. நீங்க ஷார்ட் ஆஃப் லிங்க் பிச்டு பால் போட்டீங்கன்னா கொண்டுடுவாங்க. அவங்க 254 இயர்ஸ் சும்மா ஜஸ்ட் லைக் அடிச்சிருக்கிற மாதிரி தான் தெரியும். நீ மேட்ச் பார்த்த பல பேருக்கு ஹார்ட் கிட்னி லிவர்லாம் வாய் வெளில வந்துச்சு நிறைய பேருக்கு. ஏன்னா என்ன மேட்சே பார்க்க விட மாட்டேங்கிறாங்க கம்ப்ளீட்டா. எல்லாரும் மெசேஜ். நான் எனக்கு சந்தோஷம், என்னை கேட்கறாங்கன்றது ஒரு சந்தோஷம். எனக்கு டென்ஷன் இருக்கு, பிளேயர்ஸோட ஜாஸ்தி டென்ஷன் ஆகி எனக்கு முடி கொட்டுது. இந்த மெசேஜ் எப்படி பதில் சொல்றது எனக்கு புரியல. ஆனா நீங்க பாருங்க, கிளின்ச்சிங் டெலிவரிஸ் எல்லாமே யார்கர் லிங்க் தான். அவங்க சொல்ல ஷூக்கு நேரம் போட்ட பால் ஹர்தீப்பா இருக்கட்டும், ஹர்திகா இருக்கட்டும், பும்ரா, இது யார்கர் மான்ஸ்டர். என்ன யார்கர், என்ன போலிங், ஐயோ 16, 17, 18, 19 நீங்க சொல்ற மாதிரி finishing where it matters most. You may be the greatest, I am the latest in drama. The way we delivered the last 5 overs,
பக்கெட் டூபே இது வந்து டூபேக்கு நான் சரியா ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் உங்களுக்கு. டூபே பற்றி தனியா பேசுறேன் உங்கள்கிட்ட. பட் அந்த 15, 16, 17, 18, 19 போட்டது இருக்கு பாருங்க. We literally delivered the ball, we gave the life. லைஃப் உயிரை குத்துட்டானுங்க இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ், இந்தியன் இமேஜ். அவன் எல்லாரு காலையும் ஓடணும் எனக்கு சத்தியமாக சொல்றேன். அதுதான் கிரிக்கெட். ஃபீல்டிங்ல கேட்ச் பிடிக்கும்போது உயிரை விடுறது எந்த இடத்துல, ஏன்னா இந்த இந்த இதுக்கு ரொம்ப ஈஸி. கொஞ்சம் ஸ்லாகன் பண்ணியிருந்தோம்னா காலி. பாகிஸ்தான்லாம் கொண்டாடி இருப்பாங்க, கேட்டு ஊத்துருப்பாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு பில்டிங்கா அடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் நல்லா போட போட அது வாழ்க்கையார மறக்க முடியாது. நம்ம கப்பு ஜெயிச்ச பிறகு கூட சொல்லிட்டு இருப்பாங்க, ஐ திங்க் தே வில் லூஸ் இன் குவார்டர் ஃபைனல்ஸ், ஐ திங்க் இந்தியா வில் லூஸ் இன் தமிழ் சொல்லிட்டே இருப்பாங்க. கப்பு நம்ம கையில இருக்கு. இந்த தடவை கப்பு அவங்க எடுக்கணும் முடியாது, நம்ம கையிலேயே தான் இருக்கும் கப்பு. அதனால நீங்க தயவு செஞ்சு நீங்க நெகட்டிவாவே பேசிட்டு இருக்கீங்க. எங்களை தப்பித்தவர் கூட பாராட்டிடாது. நெகட்டிவா இருக்கிறவங்க தயவு செய்து நீங்க நெகட்டிவாவே இருங்க. ஏன்னா அப்பதான் எங்களுக்கு ஒரு வெறி வருது, எங்களுக்கு இன்னும் பெட்டர் தன் த பெஸ்ட் காமிச்சுன்னு இருக்கு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் இந்தியா. சார் இப்போ எங்கெங்கெல்லாம் டெவலப்மெண்ட்ஸ் பண்ணணும், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும், ஃபைனல் ஒரே ஒரு மேட்ச் தான் அப்படிங்கிறத பத்தி நம்ம கண்டிப்பா பேச போறோம். நீங்க சொன்ன மாதிரி சிவம் தூபே எஃபெக்ட்ல இருந்து ஆரம்பிச்ச சில விஷயங்களை பத்தி. பட் பிஃபோர் தட் நல்ல விஷயங்கள் ரெண்டு டீம்ஸ்க்கு என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத பத்தி பேசுவோம் சார். அபவுட் இங்கிலாந்துஸ் பேட்டிங் அண்ட் இந்தியா பேட்டிங். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் இங்கிலாந்துஸ் பேட்டிங். இப்படிப்பட்ட ஒரு சேஸ்ல ஜஸ்ட் 7 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல என்ன சார் ஜேக்கப் பெத்தல்ல இருந்து ஆரம்பிச்சு எவ்ரிபடி லைக், எனக்கு என்ன தோணுச்சுன்னா இவன் எல்லா பாலுக்கும் போறோம், இவன் 10 ஓவர்ல மேட்சை முடிக்கணுமா என்ன புரியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சார். பட் ஆனா த வே தே கால்குலேட்டட் த சேஸ் ஆல்மோஸ்ட் தே காட் த நேக். பும்ரா எஃபெக்ட்ன்ற ஒரு விஷயம் மட்டும், பவுலிங்ல ஒரு 2-3 பால் அவரே லூஸ் பால் போட்டிருந்தா கூட மேட்ச் முடிஞ்சிருக்கும் நேரம். அக்சர் ஃபீல்டிங் பாஸ்டர்லி பெத்தலுடைய பேட்டிங் வந்து கண்ணில் ஒத்திக்கிறோம் கண்டிப்பாகவே வந்து. அது வந்து அன்மேட்ச்டு பிரில்லியன்ஸ். பிகாஸ் வெரி கேம் இன் டு பேட் 2 விக்கெட் வந்துச்சு. அண்ட் 100க்குள்ள உங்களுக்கு 5 விக்கெட் வந்துச்சு. விக்கெட் விழுந்தாரு, 3-4 விக்கெட் விழுது. பட் அவர் என்ன டிசைட் பண்ணிட்டாரு, இதுக்கு மேல நான் பார்த்தாட்டி என்ன போகுது, நான் இது டூ ஆர் டை. ஒன்னு உதப்பண்ணும் இல்லை ரன் பண்ணணும், இன்னும் ஒரு மேட்ச் தான் இருக்கு. இது வந்து நான் பார்த்து ஆடி ஒரு 30 ரன் டார்கெட் கிட்ட வந்து என்ன போறது, ஒன்னும் கிடையாது. மவனை நீயா நான், இந்த தோனி லாஸ்ட் ஓவர் பண்ணுவாரு தெரியுமா, நீயா நானா, நீ 14வது சூப்பரா போட்டாரு, இந்த ஓவர் நான் 6 சிக்ஸ் அடிக்கிறேன்ற மாதிரி நீயா நானா. நீ வருண் சக்கரவர்த்தி பேக் ஃபுட் போடு, ஃப்ரண்ட் ஃபுட் போடு, யாருக்கு போடு, என்னவா போடு, நான் எல்லா பாலும் சிக்ஸ் அடிக்கிறேன். பிரேவிஸ் மாதிரி பேட்டிங். ஸோ பெத்தல் வாஸ் லிட்டரலி இன்னைக்கு பல பேர் ஜெலுசல் சேல்ஸ் ஹையஸ்ட் இன்னைக்கு இந்தியாவில் ஆச்சுன்னா பெத்தல் தான் காரணம். பெத்தலோடைய பேட்டிங்கை மிரட்டி விட்டு சில பேர் டிவி ஆஃப் பண்ணிட்டு சில பேர் தூங்க போயிட்டு சில பேர் டிவியில வச்சுருக்காங்க. ஐயோ நான் வரல, எனக்கு குளிருது, இந்த வெயிலே எனக்கு குளிருது அப்படின்னா குளிர். நிறைய பேர் பஃப்ல அதெல்லாம் போட்டு தூங்க போயாச்சு. எனக்கு மெசேஜ் பண்ண பாதி பேர் இனிமே சான்ஸ் இல்லைன்னு தூங்க போயாச்சு. உங்களை நான் எழுப்புவேன், அந்த வேக்கப் கால் இஸ் விக்டரி கால் அப்படின்னு அத்தனை பேர்ட்டு சொன்னேன். இப்போ சில பேர் சொன்னாங்க எங்களுக்கு வந்து நீ ஃபியர் உங்க மேல டம்ப் பண்ணாதான் எங்களுக்கு ரிலீஃபா இருக்குன்னாங்க. நீங்க என்ன வேணா டம்ப் பண்ணுங்க. நான் கடைசி ஸ்லாக் ஓவர்ஸ் போலிங் அண்ட் பேட்டிங் என் லைஃப்ல நான் போட்டிருக்கேன், ஆடிருக்கேன். நான் கடைசி பால் இருக்கு விட மாட்டேன். வி ஹாவ் டு வின். நம்ம போர் முனையில் இருக்கிற மாதிரி நம்ம ஜெயிச்சுதான் ஆகணும், கம் வாட்மே. நீங்க எவனுமே என்ன பத்தி இந்தியா பத்தி தப்பா பேசாதீங்க. நீங்க என்ன தப்பா பேச, நீங்க தூக்கத்துல வளரனா கூட நீங்க பாராட்டினாங்க. நான் அந்த மாதிரி கிரீட்டர்ஸ் நாங்கன்றதை காமிச்சாங்க. பெத்தல் வாஸ் ஜஸ்ட் அவுட் ஸ்டாண்டிங். அந்த மாதிரி ஒரு சோலோ கேம் டார்கெட் சேசிங் எல்லாம் ரொம்ப இஸ் அ யங்ஸ்டர். ஐ ஓல்ட் ஹெட் ஆன் யங் ஷோல்டர்ஸ் சில பேர். அந்த மாதிரி சோ மெச்சூர், he knows how to chase the target. ஜஸ்ட் சிம்பிளி வி டேக் அ பவ், அவ்வளவுதான். அப்படி பண்ணுவாரு உஸ்மான் டாரிக். அந்த மாதிரி லிட்டில் பெத்தல் அப்படின்னு ரொம்ப பிரில்லியன்ட். வில் ஜாக்சன் டாப், டாம் பேட்டன் பிரில்லியன்டா ஆடுறாரு. எல்லாமே பிரில்லியன்ட் ஆனாங்க, நோ டவுட் அபவுட் இட். நம்ம போலிங் ஆஃப் த லாஸ்ட் 5 ஓவர்ஸ் வந்து பார்த்து கத்துக்கணும். ஸ்லாக் ஓவர்ஸ் போடுறவங்க எல்லாரும் மாடல் எப்படி போலிங் பண்ணணும். ஹர்திக் பாரு, உம்ராவை பாரு, ஹர்ஷ்தீப் அங்கங்க ரன் கொடுத்தா கூட ஹர்ஷ்தீப் பிரில்லியண்டா போடுறாரு. வருண் ஒரு ஆஃப் டே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஜோஃப்ரா ஆர்ச்சர் மாதிரி டவரிங் போலர் 61 போறாரு, ஃபாஸ்ட் போலர். ஒரு ஃபாஸ்ட் போலர் 4 ஓவர்ல 61. இப்போ இன்னைக்கு வருண் சக்கரவர்த்தி நீங்க குறை கண்டுபிடிக்க நான் வேணாம்னு சொல்லல. எத்தனை மேட்ச் ஜெயிச்சதுக்கு அவர் காரணம் நம்ம பார்க்கணும். மனுஷன் தான் எல்லாருக்கும் தாகும், பட் அது பரவாயில்ல. Definitely he got something, he is reserving something is best for the finals. So அதெல்லாம் நம்ம டிசார்டன் ஆகப்படுது. எல்லாம் நடக்குது. இவ்வளோ அடிச்சு கூட 7 ரன் மார்ஜின்ல தான் வந்துட்டாங்களே அவங்க. அது மாதிரி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட அவங்க மின்னுன்ற மாதிரி வந்துச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. சார் இப்போ ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் த விக்டோரியஸ் இந்தியா அண்ட் த லூசிங் இங்கிலாந்து அப்படின்னு பார்த்தா நம்பர் 7 சார்.
நமக்கு வந்து அந்த நம்பர் 8லயே அக்சர் பட்டேலுமே ஒரு சூப்பர் பேட்டர் இருக்கிறாரு. ஆனா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் 7ல சாம் கரன் ஹூ டசன்ட் ஹேவ் சோ மச் வெர்சட்டாலிட்டி. நீங்க வந்து நம்ம 7 யாருன்னா ஒரு சிவம் தூபே. அந்த அளவுக்கு வந்து அவங்களோட நம்பர் 7 பேட்ஸ்மேன் இருக்காங்களா பார்த்தா இல்ல சார். அங்கதான் மேபி தி லாஸ்ட் த மேட்ச் சார். பிகாஸ் ஹி டுக் ஆல்மோஸ்ட் 14 பால்ஸ் டு ஸ்கோர் தட் 18 ரன்ஸ். அதுவும் வந்து பும்ரா கிட்ட மாட்டிக்கிட்டாரு, அஷ்தீப் சிங் கிட்ட மாட்டிக்கிட்டாரு, எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டாரு அவரு. ஸோ மேபி அவர் இன்னும் கொஞ்சம் இவங்க இப்ப இந்த டாம் பேண்டன் இவங்க அவங்க எல்லாம் எப்படி வந்து வந்த உடனே வந்து ரிவர்ஸ் ஸ்வீப் அது இதுன்னு வந்து ஒரு மாதிரி அன்ஆத்தரைஸ் ஷாட்ஸ் போனாங்களோ அந்த விஷயம் அவர்கிட்ட இல்லாதனாலதான் எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய அந்த சேஸ் கொஞ்சம் அடி வாங்கிச்சுன்னு தோணுது சார். வாட் இஸ் யுவர் தாட்? நீங்க பெத்தலு கூட யார்கர்ஸ் போட்டவன்னு ஒண்ணும் பண்ண முடியல பாத்தீங்களா? பெத்தலு கூட யார்கர்ஸ். சோ அது பும்ரா லீடிங் ஃப்ரம் தி ப்ராடக்ட்ஸ் நம்பர் 1. உங்களுக்கு வந்து எவ்வளவு வீடியோஸ்ல நான் பேசியிருக்கேன். மோர் த பால் கோஸ் இன் தி ஏர் அண்ட் லேண்ட்ஸ், இட் கேன் பி லோ ஃபுல் டாஸ், இட்ஸ் ஓகே. இட் ஹாஸ் டு லேண்ட் அட் தி ஆங்கிள் ஆஃப் த பேட்டர். அந்த பால் இப்போ நியூசிலாந்து கூட சொல்றேன், அகைன்ஸ்ட் நியூசிலாந்து இதை போட்டோம் வின்னு. நீங்க குட் லெங்க் ஷார்ட் ஆஃப் லெங்க் ஷார்ட் பால் எல்லாம் போட்டீங்கன்னா கதை கந்தல். அதை மட்டும் தான் தெரியும். போலிங் அது. ஸோ த போலிங்ல அவர் ஆக்சென்ட் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் யார்கர்ஸ், ஆன் யார்கர் லைன்ஸ். ஹர்திக் பாண்டியாலாம் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் போலிங் அண்ட் பேட்டிங், டாப் கிளாஸ் ஃபீல்டிங் ஆல்சோ, எல்லாமே டாப். ஹர்திக்லாம் வேற லெவல். ஓகே, நம்ம தி ஃபோக்கஸ் ஆன் யார்கர்ஸ் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் கேட்சிங் வந்து அக்சர் பட்டேல் வேற லெவல். அதுதான் அது வந்து அஃப்கோர்ஸ் வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 பாகுபலி ஹீரோ. அவரை பத்தி கடைசியா பேசு யாருன்னு உங்களுக்கே தெரியும் சார். இந்தியாஸ் பேட்டிங் சார், இதுல வந்து சஞ்சு சாம்சனுடைய இன்னைக்கு இன்னிங்ஸ் பத்தி வந்து யாருமே பாராட்டாம இருக்க முடியாதுன்ற மாதிரி. பிகாஸ் ஒரு ஃபிளாப்ஸ் எல்லாம் பாக்குறாரு, என்னடா இது சஞ்சு சாம்சன் இவ்வளவு வீக்னஸ் ஆப்பா உனக்கு, அப்படி இப்படின்னு 1000 பேர் 1000 கேள்வி கேட்கற மாதிரி. அந்த வேர்ல்டு கப் எல்லாம் எடுத்தாங்களேப்பா அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது ஒரு வேர்ல்டு கப் மாதிரி ஒரு செனாரியோல இப்படி ஒரு கம்பேக் பேக் டு பேக் இந்த மாதிரி இன்னிங்ஸ் எல்லாம் ஆடுறதுங்கிறது வந்து ஒரு கிரிக்கெட்டருக்கு எவ்வளவு கிரிட் அண்ட் டிட்டர்மினேஷன் இருந்தா பண்ண முடியும் சார். யூ ஜஸ்ட் மென்டலி, பிகாஸ் நீங்க வந்துட்டு உங்களுடைய ஹியூமராலஜி இருந்து ஆரம்பிச்சு எல்லா இடங்கள்லயுமே வந்துட்டு மென்டல் டஃப்னஸ் பத்தி நிறைய பேசிருப்பீங்க. ஸோ ஐ வாண்ட் யூ டு வாக் யூ த்ரூ சஞ்சு சாம்சன்ஸ் மென்டல் டஃப்னஸ் அண்ட் இதை எப்படி அவர் பண்ணிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? பேசிக்கா அவர் ரொம்ப ஹியூமரஸ் பாஸ். நீங்க இன்டர்வியூல பாருங்க, பயங்கர ஹியூமரஸா பேசுறாரு. லைட்டா எடுத்துதான் ஒருத்தட்ட சொல்றோம்ல, அவன் எப்படி லைட்டா எடுத்துப்பான் ஹியூமர் இல்லாம? அவனோட ஃபெயிலியரை நீ லைட்டா எடுத்து அவர் கவலைப்படாதுன்னு சொல்லும்போது இன்னும் ஜாஸ்தி சோகமாவும். ஹியூமர் இல்லாதான். ஹியூமர் இருக்கிறவன் தான் 2 பேர் எக்ஸாம்பிள் கொடுக்கணும். ஒருத்தர் 2 பேருக்கு அடிபடுது முட்டியில. ஹியூமர் இருக்கிறவன், ஹியூமர் இல்லாதவன். அடிப்பட்டவன் ஹியூமர் இல்லாதவன் சோகமா உலகமே கவுந்து அவ்வளவுதான் என் லைஃப் ஓவன்ட்டு இருப்பான். ஏன் கேக்குற, இந்த மாதிரி ஆகி போச்சு இன்னைக்கு எனக்கு இப்படி ஆடுமா, ஏன் தான் ஆண்டா இப்படி சோதிக்கிறோம் ஒருத்த பேசியிருப்பான். ஹியூமர் இருக்கிறவன்ட்டு போய் என்ன மச்சான் இப்படி அடிபட்டுச்சு முட்டியில என்னட்டா, அதே கேக்குற டேர்னிங்ல வந்தனா பூஷ்ணிகா சும்மா 500 ரூபாய்க்கு சில்லற, பூஷ்ணிகா உள்ள இருக்கிற சில்லற போடாது, நான் வேற சில்லறன்னுவான். அந்த ஹியூமர் ஒருத்த பண்றான் கிரைசிஸ்ல, அவன் எதை வேணா சாதிச்சிருவான். ஸோ நமக்கு வந்து எது டேலண்ட்னா கான்பிடன்ஸ் தான் பெஸ்ட் டேலண்ட். நீங்க லுக்ஸ்ல சரியில்லை, நீங்க அறிவுல சரியில்லை, பர்ஃபார்மன்ஸ்ல அதெல்லாம் தூக்கி போடுங்க. நான் இன்னைக்கு காமிக்கிறேன் யாரு அந்த கான்பிடன்ஸ். என்ன வேணா உலகமே இன்னைக்கு கை ஊத்துட்டோம், இன்னைக்கு நான் காமிக்கிறேன் யாருன்ட்டு. இப்ப அபிஷேக் சர்மா கனடா பண்ற ஸ்டேஜ்ல இருக்காரு. பட் திடீர்னு ஒரு நாக்கு அடிப்பார், அந்த நாக்கு அப்படியே அசண்டைன் போயினே இருக்கும். சஞ்சு சாம்சன் எல்லாத்தையும் தாண்டினாரு, சூரியகுமார் யாதவ் தாண்டினாரு, கோலி தாண்டினாரு, ரோஹித் சர்மா தாண்டினாரு, KL ராகுல் தாண்டினாரு. எல்லாரும் இந்த லெவல். இப்ப வருண் சக்கரவர்த்தி கிண்டல் பண்ற ஸ்டேஜ் வந்திருக்கு. பட் இவங்க எல்லாம் திருப்பி காமிச்சிருவாங்க. ஏன்னா திருப்பி காமிச்சிருவாங்கன்னா இவங்களோட பெஸ்ட் காமிச்சிட்டாங்க. இவங்க பெஸ்டையே காமிக்காத சொதப்பினே இருந்தாங்கன்னா நீங்க பண்றது ரைட்டு. இவங்க யாருன்றதை காமிச்சிட்டாங்க. ரஜினிகாந்துக்கு கூட படம் ஃபிளாப் ஆகும். அது என்ன ஒரு 50 நாள் விடும். அவருக்கு 50 நாள்ன்றது ஃபிளாப்ன்றதால நான் சொல்றேன். 100 கொடுத்துட்டு இருக்கிறவர் கூட திடீர்னு ஒரு 2 படம் 50 ரைட் ஆஃப் நீங்க பண்ண முடியாது. 75 80 நாள் அவர் லீச்சினே இருப்பார். அதனால அந்த கரிஸ்மா அந்த மாதிரி. ஸோ ரோவன் மெட்டீரியல் சில பேர் இருக்காங்க, தே ஆர் ஃபுல் ஆஃப் கிளாஸ். அந்த கிளாஸ் எப்போ வேணா வரும். நீ அதான் ஃபண்டாஸ்டிக்கா ஆடிட்டு இருக்க, திடீர்னு ஒரு பால் ஒரு ஸ்விங் எக்ஸ்ட்ரா ஆச்சு அவுட் ஆவாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஃபேஸ் எல்லாம் தாண்டி வந்து இவங்க அந்த கிளாஸை வச்சுன்னு ஜெயிச்சு காமிப்பாங்க. அந்த டைப்ல சஞ்சு சாம்சனுக்கு ஒரு கேட்சை வேற ப்ரூக் விட்டாரு. இன்னைக்கு ஒரு ரியலி ஹார்ட் ப்ரூக்கிங் தான் அவர். அதுல ஒரு கேட்சை விட்டுட்டு பயங்கர கரகம் ஆடின உடனே பியூட்டிஃபுல்லா ஃபர்ஸ்ட் பால் ஸ்லோயிஸ்ட் அப்ப போடாரு பும்ரா. ஆட போயிட்டு திடீர்னு இப்படின்னு ஸ்கூப் பண்ணிட்டாரு. அதுதான் பிரில்லியன்ட் கேட்ச் பை அக்சர் பட்டேல். பட் சஞ்சு சாம்சன் வந்து அவர்கிட்ட யாராவது போலிங் போட்டா அவங்க எல்லாம் கெஞ்சு சாம்சன் இது எந்த பக்கம் அடிக்க போறேன், நான் வந்து பால போடாம இருந்தா அடிப்பேன், என்கிட்ட கையில பிடிங்க வச்சிருக்கியா, ஏன்பா இப்படி அடிக்கிற அப்படின்ற மாதிரி அடிக்கிறது தெரிய மாட்டேன். ஸ்லோ பாய்சன் மாதிரி டிலெக்டபிளா இருக்கு.
மைல்டா எங்கேயோ தெரிச்சுன்னு போகுது. ஃபுல் பவர் அடிக்கிறவனோட அதிகமா பயங்கரமா போகுது. ஒரு ஸ்குவாட் டிரைவ் ஒன்று அடிச்சாரு பாத்தீங்களா, அதெல்லாம் வேற பிளேயர்ஸ் எல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. ரொம்ப கிளாசி பிளேயர்ஸ் தான் ஆட முடியும். ஒரு ஸ்குவாட் டிரைவ் நிறைய ஜிஆர் விஷ்ணு மாதிரி ஆயிட்டாரு. அந்த 97 நாட் அவுட் கம்பேர் பண்ண இந்த ஸ்குவாட் டிரைவ், அப்புறம் ஆல் ரவுண்ட் விக்கெட், கவர்ஸ் மேல 6, மிட் மேல 6, புக்கு 6, எங்க ஓடும் அது மாதிரி மைனஸ்ல இருந்து 0 தாண்டி டிஸ்டிங்ஷன் போய் அடி செஞ்சுரி அடிச்சு தூக்குறாரு பாரு, அது மாதிரி ஒரு பிளேயர்லாம் பொக்கிஷம். ஸோ அதை காமிச்சார் சஞ்சு சாம்சன். செட் என்ன பாகுபலி கிடையாது, யாரா போட்டீங்கன்னா பால் பலி, காணாம போடும் பால் அப்படின்றத ஒரு பியூட்டிஃபுல்லா காமிச்சாரு. எவ்ரிபடி சிப்ட். கிளாசிக் நாக்கு இஷான் கிஷன். அதாவது அபிஷேக் சர்மா ஆக்சுவலா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன பண்ண இஷான் கிஷன் கேட்டாருன்னா புரிஞ்சுக்கலாம். இஷான் கிஷன் ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் இருக்குல்ல, அது ஸ்ட்ரெயிட் ஆடுறது எல்லாரும் ஆடுறாங்க. ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட், பாயிண்ட்ல ஸ்கொயர் கட் அடிக்கிறதும் ஸ்வீப் 6 அடிக்கிறதும். நான் உங்களுக்கு சொல்றேன், முட்டியை பார்த்து போட்டா கஷ்டப்படுறாருன்னு சொன்னேன். இன்னைக்கு ஏதாச்சும் அவருக்கு முந்தின பால் வந்திருக்கு, 4 வந்திருக்கு. அது முந்தின பாலுக்கு நான் சொன்னதை பண்ணார், கிரீட் இல்லாம ஜஸ்ட் 1 பவுன்ஸ் ஒரு 4 அடிச்சார். அதுக்கு முந்தின பால் வில் ஜாக்ஸ் போட்டு வந்துட்டு லெக் சைட்ல போட்டு சாந்தமா டிஃபென்ஸ் ஆட்டார், அது ஆட வரல. பட் அதே பால் நீங்க இஷான் கிஷனுக்கு போட்டீங்கன்னா படுத்துன்னு ஒரு ஸ்வீப் கிரவுண்ட் அவுட் வெளில போடும். ஸோ ஃபிளெக்சிபிளா உட்காந்து குயிக்கா ஸ்வீப் எப்படி ஆடுறது, ஃபுல் பிளடட் ஸ்கொயர் எப்படி அடிக்கிறது, இந்த டிப்ஸை மட்டும் இஷான் கிஷன் அவரோட வீடியோ பார்த்தாமே அவரால் கண்டுபிடிச்சலாம். அந்த 2 பண்ணிட்டாருமே இவர் பொழுந்துருவார். இவருக்கு எல்லாமே ஹை பேக் லிஃப்டோட கவர்ஸ், ஸ்ட்ரெயிட், விக்கெட், இந்த 3 ரேஞ்சா வச்சிருக்காரு. அதுல இருந்து விடுபட்டு வந்து இன்னும் 360 டிகிரிஸ் போகணும்னா இன்னும் ஃபிளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆயிட்டு ஸ்கொயர் விக்கெட் கிரிக்கெட் இன்னும் பெட்டரா ஆடணும். ஸோ அது இஷான் கிஷனை பார்த்து அவர் ஈஸியா கத்துக்கலாம்னு நினைக்கிறேன். சூரியகுமார் யாதவ் ரொம்ப நல்லா அவுட் பண்ணார். ரொம்ப மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்ன பண்ணாரு, அவர் ஸ்லோ பவுலிங் போடும் போது அவரால் ஒரு ஸ்வீப் ஒண்டி தான் அடிக்கும். கரெக்டா சிவம் டூபே சரி, ஏன்னா இன்னும் 2 ஓவர் இருக்கு அடில் ரஷீத். சிவம் டூபே எந்த இடத்துல பியூட்டிஃபுல் மாஸ்டர்னா ஃபுல் ரீச் யூஸ் பண்றாரு. அந்த ரீச்சுக்கு பால் பிச் பண்ணலன்னா கூட ஆன் த ரீச் அங்கேயே தட்டிடுறாரு. ஒன்னு மிட்டிக்கிட்டு ஒன்று வச்சார் ரஷீத், அதெல்லாம் பிரெத் டேக்கிங் அடிச்சு ரொம்ப டாப். ஒன்ஸ் அகேன் பாருங்க, பேக் ஃபுட்ல வந்து அவன் வந்து போன உடனே அடிக்க முடியல பாருங்க. சிவம் டூபேக்கு பேக் ஃபுட் போடுறாங்க. இதை நியூசிலாந்து எக்ஸ்பிளைட் பண்ணுவாங்க. ஃபர்கூசன் போடுவார் கண்டிப்பா, பேக் ஃபுட்ல ஏத்திக்கிட்டே இருப்பார். அதை குவிக்கா இதாக பண்ணணும், அது பண்ணணும். பட் ஃப்ரண்ட் ஃபுட்ல இஸ் அ மாஸ்டர், குரூஷியலா இதாக பண்ணிடுறாரு டூபே. ஸோ அது பிரில்லியன்ட். எல்லாரும் திலக் வர்மா வராரு, அவுட் சிப்பின் பண்றாரு, பிரில்லியன்டான ஒரு நாக். எல்லாருமே டாப் கிளாஸ் ஆடுறாங்க. ஹர்திக் பாண்டியா வராரு, வெல்ஸ் கட்டுறாரு. ஸோ எல்லாருமே 20-30 எடுத்து ஒரு 2 மாஸ்டர் மாதிரி எடுத்தாரு. சஞ்சு சாம்சன் இன்னும் கொஞ்சம் பார்த்து ஆடித்தாரு, இன்னும் அந்த இடத்துல சஞ்சு வந்து 100 ஆடுறது இல்லை. ஹேட்ஸ் ஆஃப் டசன்ட் பிளே ஃபார் 100. எவ்ரி பால் ஐம் கோயிங் டு ஹிட் அப்படின்றாரு. வைட் அவுட், ரொம்ப வைட் அவுட் மெதுவா போட்ட டெலிவரியே நெஞ்சத்துல இருந்து அப்படி ஆட்டு. அதுதான் சொல்லுவேன் உங்களுக்கு, ஸ்லோ ஸ்டெப் விச் கோஸ் வைட் அவுட் சுஜாஸ்தும் சேஃபஸ்ட். எப்படியும் டீப் கவர்ஸ்ல போயிடும் கேட்ச், லாங் ஆஃப்ல போயிடும். ஸோ சஞ்சு வாஸ் கிளாஸ். அதர் பிளேயர்ஸ் சிப்ட் இன் பியூட்டிஃபுல்லி. அக்சர் கேச்சிங் அண்ட் ஆல்சோ அக்சர் போலிங் தெளிவு எடுத்தாரு பாருங்க. பட்லர் எடுத்தாரு பாருங்க, ரொம்ப வைட்டல். பட்லர் எடுத்து ரொம்ப வைட்டல். எல்லா போலரையும் முதல் 2 பால் 3 பால் 6 அடிக்கிறாங்க. அப்ப அவங்க ஒரு முடிவோடு இருக்காங்க, இது டூ ஆர் டே. இதுல நாங்க தள்ளி ஆடிலாம் ஒன்னா போட்டீங்கன்னா முதல் 4 ஓவரே கண்ணாபன்னு கிரெடிட் பண்ணிட்டோம். அச்சாங்க ஆன்ஸ்லாட்ட பூந்தாங்க இங்கிலாந்து தெரியுது. பட் அந்த நீங்க பூந்தா கூட எவ்வளவு ஓவருக்கு நீங்க அடிச்சுனே இருப்பீங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு பும்ரா கரெக்டா ஸ்கை வந்து பியூட்டிஃபுல்லா யூஸ் பண்ணாரு. பும்ரா எந்தெந்த இடத்துல ரன் ஓவர் ஃப்ளோ ஆகுதோ அங்க செக் பண்றது, வா கொண்டு வா 2 யார்கர் 3 யார்கர் கொண்டு வா, டாப் கிளாஸ். பயப்பா இருக்கு. இப்ப வருண் விட்டுடுங்க, பட் வருண் அண்ட் ஸ்பீக் அண்ட் பும்ரா அண்ட் ஸ்பீக், இந்த 2 போலர்ஸுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். இல்லைன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும். ஏன்னா 2 பேருமே பிசிக்கலி ஃபிட் கிடையாது. அதனால நீங்க அந்த டைப் போல ஹண்ட் ஆரம்பிக்கணும் த்ரூ அவுட் இந்தியா. சார், இப்போ நீங்க சொன்ன ஒரு விஷயம், ப்ரிவ்யூ மேட்ச்ல வந்துட்டு இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்பின்னர்ஸ் யாரோட ஸ்பின்னர்ஸ் ஒழுங்கா போடுறாங்களோ அதுலதான் மேட்ச் டிசைட் ஆகுன்ற ஒரு ஃபேக்டர் பேசியிருந்தோம் நேத்து. டுடே அக்சர் பட்டேல் ஆக்சுவலி ப்ரூவ் தட் ஹி கேன் டூ வெல் ஆல்சோ. ஒரு அந்த விஷயம். அண்ட் ஒன் மோர் திங் சார், லெஃப்டிஸ் தான் வந்து நாளைக்கு மேட்ச் ரூல் பண்ணுவாங்க நினைக்கிறேன்னு நீங்க சொன்னீங்க. எக்ஸப்ட் அபிஷேக் சர்மா எல்லா லெஃப்ட் ஹேண்டர்ஸும் நல்லா விளையாட்டாங்க இன்னைக்கு. ஆக்சுவலா அது திலக் வர்மாவா இருக்கட்டும், சிவம் தூபேவா இருக்கட்டும், இஷான் கிஷான் அடிச்ச அட்டியா இருக்கட்டும், எல்லா லெஃப்ட் ஹேண்டர்ஸுமே தே பிளேட் வெல். அது you know why? Because I was only dreading Adil Rashid. Adil Rashid தான் கஷ்டம் நினைச்சேன். அதுக்கு கரெக்டான 2 லெஃப்ட் ஹேண்டர் சொன்னாங்க அடில் ரஷீத் அடிக்கிறதுக்கு.
அடில் ரஷீத் இஷாந்த் ப்ரீவியஸ் பால் வச்சிருக்காரு, இறங்கி பியூட்டிஃபுல்லா வச்சிருக்காரு, 6-4 வச்சார். நெக்ஸ்ட் பால் இறங்கும் போது அவர் யோசிக்கணும், அவர் கூகுளி தான் ட்ரை பண்ணுவார். பிகாஸ் தட் இஸ் லீவிங் த லெஃப்ட் ஹேண்ட். அந்த பால் கரெக்டா மாட்டினார், நாக் ஆஃப்ல கேட்ச். அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்ன்ற நம்ம ரீட் பண்ணணும் மைண்ட் பிஃபோர். அந்த ரஷ் ஆஃப் பிளேட்ல அடுத்த பால் அடிக்கணும்னு போகாம கொஞ்சம் பார்த்து அடிக்கலாம். ஏன்னா நீங்க கொஞ்சம் போலர் மைண்ட் ரீட் பண்ணுவோம், நெக்ஸ்ட் என்ன போடுவான் போலர் ரன் அப்ல போகும்போது பேட்டர் என்ன பண்ண போறான் நெக்ஸ்ட் யோசிக்கிற மாதிரி. ஒரு ரன், ஒரு 4, ஒரு 6 நீங்க அடிச்சிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்க யோசிக்கலாம், தப்பு கிடையாது. இப்ப அது ஃபுல் டாஸ் தான் அடிச்சுதான் அவனுக்கு கரெக்ட் இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் விட்டானா பரவாயில்ல. பட் எந்த உள்ள வர பால் போடுவானா வெளில வர பால் போடுவானு கொஞ்சம் யோசிக்கணும் வெளில போறதுக்கு முன்னாடி. ஏன்னா முந்தின பால் இறங்கி அடிச்சிட்டீங்க பிச் ஆஃப் த பால் பியூட்டிஃபுல்லா. ஸோ இறங்கி வந்து பிச் ஆஃப் த பால் நீங்க வந்து இஷான் கிஷன், ஹர்திக் பாண்டியா அவங்கள்ட்ட கத்துக்கணும். ஸோ அதுல அவங்க ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்கா இருக்காங்க அந்த அந்த விஷயத்துல. அபிஷேக் சர்மா பிளெக்சிபிலிட்டி இல்லாம இருக்கிறதுனால, இஷான் கிஷன் டைனமிசம் டெரிஃபிக்கா இருக்கிறதுனால they can do one thing. Abhishek Sharma can shift to number 3. Ishan can come to number 1 or 2, opening with Sanju Samson. ஏன்னா இவரு சஞ்சு கேட்கறான் பழகிறாரு எப்படி போட்டாலும். இஷான் கிஷன் ஸ்கொயர் ஆஃப் தி விக்கெட் வெரி ஸ்ட்ராங் வச்சு டிமாரலைஸ் பண்ணிட்டாங்கன்னா முதல் 6 ஓவர்ல ஒரு 70 வந்துச்சுன்னு வச்சுங்க. நம்பர் 3 வந்து அபிஷேக் வரும்போது ஸ்டிங் அவ்வளோ இருக்காது, அப்புறம் பிறந்துடலாம். ஸோ அதனால இவங்க ஸ்வாப் பண்ணிக்கிறது பெட்டர்னு தோணுது ஃபைனல்ஸ். So before we get into deeper into the improvements portion, last question sir. இங்கிலாந்து வந்து நம்மளோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போட்ட அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போட முடியாதுக்கான காரணம் என்ன? மேபி அவங்க வந்து நம்ம அளவுக்கு ஒரு பும்ரா, ஹர்ஷ்தீப் அளவுக்கு லீத்தலான ஒரு பவுலரோ அந்த ஸ்லோவர் ஸ்டப்ஸ் வந்து கரெக்டா, பிகாஸ் இன்னைக்கு பும்ரா வந்துட்டு ஆல்மோஸ்ட் 65% ஆஃப் ஹிஸ் டெலிவரிஸ் வந்துட்டு ஸ்லோவர் ஸ்டப் போட்டுருக்காரு, ஆஃப் பேஸ் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ஸ்கிரீன்ல காட்டினாங்க மேட்ச் போகும்போது. அந்த ஒரு விஷயத்த அவங்க எடுக்கலையோ சார்? ஏன்னா ஜொஃப்ரா ஆர்ச்சர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர் வேற, ஓடி வந்து சும்மா மூஞ்சி விட்டு விட்டு எறியுறாரு. ப்ரூக்கு ஒரு ஜோஃப்ரா டார்ச்சர். இந்த 7 ஸ்டோன்ஸ்லாம் விளையாடும் போது கரெக்டா குறி பார்த்து எறிவாங்க சார், அந்த மாதிரி எறியுறாரு சார் ஜொஃப்ரா ஆர்ச்சர். That's the difference. Archer may be he may be more talented than any of the Indian bowlers. But who uses the brain at what point, at which point? பும்ரா ஓடி வராரு, இறங்கி சுத்தின்னு இருக்காரு யாரு, ப்ரூக். சாமி வந்த மாதிரி சுத்துறாரு, இறங்கி 2-3 ஸ்டெப் இறங்கி வராரு எல்லா பாலும் கரெக்டா. அப்ப என்னத்துக்கு தேவை? ஸ்லோ ரன், பியூட்டிஃபுல் முதல் பாலே ஸ்லோ ரன். அண்ட் பும்ரா நான் சொன்ன இங்கிடி போடுற மாதிரி ஸ்லோ ரன் உள்ள யாருக்கு லிங்க் போடுறாரு இப்ப நீ அந்த ஆஃப் பிரேக்கர். So he is so cleaning. 24 balls, 24 times he makes his brain work extra. எந்த பேட்டருக்கு என்ன போடணும் அதுதான், அது அந்த பிரெயின் தேவை. எனக்கு டேலண்ட் இருக்கு யாருக்கர் போறதுக்கு, பட் யாருக்கார ஒருத்தர் சூப்பரா நவுந்து ஸ்டம்பை விட்டுட்டு ஸ்லைஸ் பண்ணி 4 அடிக்கிறான்னா அங்க யாருக்கர் போட விடுது. அவனுக்கு வேற ஏதாவது ஷார்ட் பால் வீக்கா இருப்பான் வல்னரபிளா, அவனுக்கு ஷார்ட் பால் போடுறது ஒரு 2 பால் கேஸ் பண்ணிடுறது. தட்ஸ் வை ஐம் சேயிங் நாட் ஓன்லி யார்கர்ஸ் டேலண்ட் வைஸ் இல்ல, பிரெயினியஸ்ட் பார்க்கணும். ஜோஃப்ரா ஆர்ச்சர் கேன் போல லவ்லி டெட்லி யார்கர் கேன் போல லீத்தல் பவுன்சர். பிரெயின் வந்து அந்த சிச்சுவேஷன் யூஸ் பண்றது கம்மியா இருக்கு. அபிஷேக் சர்மா 4 ஓவர்ல 60-70 வச்சார் லாஸ்ட் ஒரு வாட்டி என்கவுண்டர்ல இந்தியா இங்கிலாந்துல. இப்ப இன்னைக்கு வரையும் முதல் ஓவரே 11 ரன் 12 ரன்னும். ஸோ அந்த ரன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா ஆர்ச்சர் இஸ் நாட் த்ரெட் அட் ஆல். பாருங்க 61 ரன். அதனால பிஸ்தா போலர்ஸ் இருக்காங்க, அந்த பிஸ்தா போலர்ஸ்ல யாரு பிரெயினியஸ்ட் பார்க்கும்போது பும்ரா தான். பும்ரா யூஸ் பிரெயின். Shivam Dube was using his brain, but of late I think is just hotally எடுத்துட்டு bowling மட்டும், பேட்டிங்ல மட்டும் யூஸ் பண்றாரு. நான் ஏன் சொல்றேன், லாஸ்ட் ஓவர் உங்களுக்கு போடுறாங்க 2 பால் எல்லாம் போடுறாரு, போட்டுட்டு மீதி பால்லாம் 6 அடிச்சா கூட பரவாயில்ல நம்ம தான் ஜெயிக்கிறோம், 4 6 அடிச்சாலுமே நம்ம தான் ஜெயிக்கிறோம்ன்ற ஸ்டேஜ் வந்தாச்சு. என்னத்துக்கு வைடு போடணும், என்ன ப்ரூவ் பண்றீங்க வைடு போட்டு 6 அடிச்சுட்டு போட்டோம், ஸ்டம்பை போடுங்களேன்ற அந்த 4 பாலை யார்க்கிங் லென்த் ஸ்டம்ப்ல ஸ்லோ யார்க்கர் போட்டோ இல்ல வைட் அவுட் ஆப்ஷன் போட்டோ பிராக்டிஸ் பண்ணிக்கங்களேன். ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் மேட்ச் இல்ல, எதுக்கு அவ்வளவு கேஷ்ல போறீங்கன்னா ஃபுல் டாஸ் யாருக்கு, எதுக்கு ஃபுல் டாஸ்? ஜோஃப்ரா ஆர்ச்சர் இது வந்த உடனே முடிச்சு கொடுப்பீங்களா? பைத்தியார்த்தனமா தொழில். Why don't you use this as a fantastic official practice match for your next match? இதுதான் நான் அப்பயே சொன்னேன். இங்க இந்த ஜிம்பாப்வே எடுத்து செப்பக்கல லூஸ் மாதிரி போட்டு பேட்டிங்ல இவ்வளவு பெரிய அசெட்டா இருக்கிற பேர் ஏன் கத்துக்கிறார் போலின்னு கேட்க பண்ண கூடாது. ஆனா கான்பிடென்டா வர்றாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் பாகிஸ்தான் அகேன்ஸ்டா ஏஷியா கப்ல கொடுத்த போதும் கான்பிடென்டா வர்றாரு. He is capable of much better stuff, but I don't know why he is doing this. He is able to bowl where he wants to bowl, he is able to bowl. பட் பைத்தியத்தனமா ஃபுல் டாஸ்க்கு போய் பின்னாடி வரவங்கலாம் எது 6 கொடுத்துருங்க, அது வந்து அவருக்கும் கான்பிடன்ஸ் போயிடும். நாளைக்கு ஃபைனல்ஸ்ல கொடுக்கலாமா வேணாமா? இப்ப அக்சர் பட்டேலா டூபே யாரு கொடுக்கலாம்?
ஸோ பார்த்தாங்க லெஃப்ட் ஹேண்ட் அதுக்கு போட்டு அக்சர் கொடுத்தா வித் ஸ்பின் போயிடும் வேணான்னு தான் இவர் கொடுக்குறாங்க. பேரை காப்பாத்தி வேணாமா டேட்ல போட்டு கிரஷ் பண்ண வேணாம், எதுக்கு 7 ரன் மார்ஜின் கொண்டுறீங்கன்னு கேட்குறேன். 6 போட்டு இதுதான் எனக்கு புரியல. ஒரே ஒரு நோ பால் போட்டிருந்தாருன்னா மேட்ச் முடிஞ்சுது சார். நான் எதிர்பார்த்தேன். See, wide is a safer delivery. Wide போட்டா எப்பயுமே தோனி கை தட்டுவார், because you are sticking to the line that he requires, that he is wanting you to do. அது ஓகே. பட் நோ பால் போட்டா எக்ஸ்ட்ரா பால் பிளஸ் ஃப்ரீ ஹிட் வேறு, அது ஃப்ரீ ஹிட் வேறு. அதனால நீங்க வைடு போடுங்க, பரவாயில்ல, இந்த மாதிரி ஸ்டைல வைடு போடுங்க. பிகாஸ் நீங்க 2 வைடு கண்டினியூஸா போட்டா இந்த பாலை பார்த்துனே இருக்கல, வெளில போறதுன்ட்டு அடுத்த பால் என்னவா இருக்குமோன்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும், பேட்டரி தப்பு பண்ண சான்ஸ் இருக்கு. அதனால வைடு போடுங்க, தப்பு இல்லை. நோ பால் போடவே அது இல்லீகல் டெலிவரி போடாதீ. அதனால ஷிவம் டுபே ஆட்டிடியூட மாத்திடும். ஃபீல்டிங் வந்து பிரத்யேகிங்க. ஜடேஜா எல்லாம் வெக்கப்படுற அளவு, ஜடேஜா வந்து கை தட்டுற அளவுக்கு பண்ணிட்டார் அக்சர் பட்டேல். என்ன கிளாஸ் பா! ஒரு ஆல்ரவுண்ட் இதுல பேட்டிங் அண்ட் போலிங் ஆன் பார் ஜடேஜா, பட் ஜடு ஃபீல்டிங் எங்கேயும் நாங்க ஆன் பார் தாண்டி விட்டாரு. In one match, just in one match, one player can prove that he is the best fielder in the world என்ற மாதிரி பண்ணிட்டது. என்ன மாதிரி கேட்சஸ்! பின்னாடி ஓடி போய் பிடிச்ச ஒரு கேட்சா இருக்கட்டும், பவுண்டரி கிட்ட வந்து ஃபாஸ்டா ஓடிட்டு எந்த ஸ்பீட்ல போட்டா கரெக்டா டூபேக்கு ப்ராப்ளம் இல்லாம இருக்கும், அது என்ன திங்கிங் பா! ஜஸ்ட் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் பாஸ் அண்ட் ஆல்சோ போல்ட் சோ வெல், டாப் கிளாஸ். சார் லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த வீடியோ சார். இப்போ நியூசிலாண்டை நம்ம ஃபேஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ஃபைனல் அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நியூசிலாந்து அந்த செமிஃபைனல்ல சந்திச்சது, அது இது இந்த பழைய கதைலாம் இல்லாம ரிச்சர்ட் கெட்டல் ப்ரோ வருவாரா அம்பையருக்கு அப்படின்ற இந்த இதெல்லாம் ஒரு சைடு ஆன்லைன்ல ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதெல்லாம் விட்டுருவோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஹியூமர் பார்ட், ஆன் சீரியஸ் கிரிக்கெட் நோட் பார்க்கும்போது எந்த இடத்துல வந்துட்டு இந்தியா ஹேஸ் டு பி கேர்ஃபுல் வித் நியூசிலாந்து அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? பிகாஸ் நம்ம ப்ரிவியூவா இன்னும் கொஞ்சம் பெரிய வீடியோவா நம்ம கூட அப்புறமா லேட்டர் மேபி வி கேன் டூ இட். பட் ஃபார் திஸ் வீடியோ ஆடியன்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எலாபரேட்டா கண்டிப்பா நம்ம பேசுவோம் ப்ரிவ்யூ ஃபார் த ஃபைனல்ஸ். பட் ஐ எம் டெல்லிங் யூ, the finals is not going to be as tough as this England match for us. நம்ம ஃபைனல்ஸ் ஆடி முடிச்சுட்டு கப்பு நம்ம கையில, இதுதான் பிரத்யேகிங். டைங்னா இதுதான் நாக்கு அப்படியே ட்ரை ஆகி போச்சு எல்லாருக்கும் பாக்குறோம். இது ஒஸ்ட் காம்ப்ளிகேட். ரிக்வெஸ்ட் வேணும், எவரெஸ்ட் மலை ஏறினா பனி மலை ஜஸ்ட் ஏறி போடுவீங்க, அது அவ்வளவுதான் இருக்கு. இந்த இங்கிலாந்து இதை டஃபஸ்ட் மேட்ச் ஆட்டி இந்தியா ஆட்டாங்க. இப்ப அவங்களுக்கு தான் பயம், வர நியூசிலாண்டு தான் பயம். என்னதான் இப்படி ஆடுறானுங்க, இப்படி அடிக்கிறானுங்க, இப்படி போட்டது கட்சி வருது, அவங்களுக்கு தான் பயம். அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலிங் வந்து போகலாம். நம்ம ஒன்று ஸ்டாண்ட் நேரம் ஆன டேர்னிங் விக்கெட் மட்டும் கேர்ஃபுல்லாம், அவ்வளவுதான். மற்றபடி they are not a threat. I'm telling you, அவங்க பேட்டிங் இஸ் நாட் a threat as much as இங்கிலீஷ் பேட்டிங். இங்கிலீஷ் பேட்டிங் இஸ் a real bloody terror. ஒவ்வொருத்தரும் அட்ஜஸ்ட் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் பிரத்யேகம் இருக்கு. இங்கிலாந்து ஆடினது வந்தவொடனே ஃபர்ஸ்ட் பால் கவர் 6 பேட் பண்ணி என்ன பிளேயர் பா! 6-7 பேர் அலட்சியம் ஆட்டிடுறாங்க. பெத்தல் வந்து தலைவா, நீ வேற லெவல் தலைவா. பெத்தல் வந்து T20ல தனியா ஒரு ஒரு தனி ஷீல்டு வந்து செலுத்த மாட்டோம் பெத்தல் சொல்லிட்டு. இதெல்லாம் சாதாரண கேமே கிடையாது. வேற எது நம்ம ஆப்பனண்டா இருந்தா பாராட்ட வேண்டியது நம்ம கடமை. கண்ணில் ஊத்திடாம நம்ம வந்து இங்கிலீஷ் ஃபேன் இருந்தா அதெல்லாம் குதிச்சிருப்போம் வீட்டுல. ஷாம்பேன் ஓப்பன் பண்ணினே இருப்போம் பெத்தல் பேட்டிங்கை பார்த்து. அதனால டாப் கிளாஸ். அது வந்து நம்ம பியூர்லி யார்கர்ஸ் போட்டதுனால கொஞ்சம் அடைக்கணும். தவிர என்ன வருண் சக்கரவர்த்தி டிமாரலைஸ் பண்ணி விட்டாரு பாரு. டிமாரலைஸ் பண்ணி வருண் சக்கரவர்த்தி நீங்க பண்ண முடியாது. நான் இன்னைக்கு சொன்னேன் ஃப்ரெண்ட் அரவிந்த் கிட்ட, டென்டிஸ்ட் கிட்ட, 3 6 அடிச்சா கூட விக்கெட் அவர் எடுத்துவார். நீங்க பாருங்க, கரெக்டா எடுத்தார், ஒரு போல்டு பியூட்டிஃபுல்லா எடுத்தார். அதனால he will do it. நம்ம என்ன மெயின் தெரியுமா, நான் ஃபேன்ஸ் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றது, கிரிக்கெட் ஃபேன்ஸ் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றது, உங்க கிளாப்ஸ் வந்து நம்ம ஜெயிக்கும் போது ரொம்ப முக்கியம். நம்ம 4 அடிக்கிச்சு, 6 அடிக்கிச்சு, விக்கெட் அடிக்கிச்சு, கப்பை தூக்கும் போது உங்க கிளாப்ஸ் முக்கியம். பட் இந்த டவுன்ல இந்தியன் டீம் ஏதாவது ஆச்சுன்னா அப்போ உங்க கிளாப்ஸ் டபுள் முக்கியம். அப்பதான் நீங்க காமிக்கணும் we are being tuned. உங்க கிளாப்ஸ் அதிகமாக கொடுங்க அவங்க எழுந்துக்கிறது. அவங்க உழுந்த உடனே நம்ம சிரிக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம உழுந்தா இன்னொருத்தர் சிரிச்சானா நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். பட் இந்தியாவை நீங்க எந்த விதத்துல நீங்க குறை சொல்வீங்க? சும்மா பாகிஸ்தான் ஏதோ நாங்க அரைச்ச பிச்சுக்குள்ள வந்து பேஸ்ட போட்டாங்க, எங்க கால் ஒட்டிக்கிச்சு. புல்லுல வந்து வேற ஏதோ ஒரு கம்மு தட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கிரௌடெல்லாம் வந்து இவனுக்கு வந்து கம்ப்ளீட்டா மாறிட்டானுங்க. அப்புறம் வந்து எதோ பாலுக்குள்ள பேட்ல சிப் வச்சிருக்கான், பாலுக்குள்ள பாம்பு வச்சிருக்காங்க. அப்புறம் இவங்க அட்மாஸ்பியர் வந்து காத்தெல்லாம் அரேபியன் பாம்பேல ஆடும்போது அரேபியன் சில பே பக்கம் பக்கம்ன்றாங்க. காத்து எங்களுக்கு ஃபிங் ஆகாம போச்சு. எவ்வளோடா போட முடியும்? வெக்கமா இல்லை உங்களுக்கு? என்ன இந்தியா என்ன லெவல்ல கிரிக்கெட் இருக்கு உங்களுக்கு? வெறும் நீங்க என்ன பண்ணும், டிவியே பாருங்க. இங்க வர நீங்க வந்தா கப்பு தூக்கி முடியுங்க. நீங்க வீட்லயே டிவி பாருங்க. நீங்க டிவியில பார்த்து என்ன பண்ணுங்க,
விக்கி அழுதுனே கை தட்டிக்கிட்டே இருக்கு. இந்தியா இப்படி ஆடுது, இந்தியா இப்படி ஆடுது. இது கிரிக்கெட்ல மட்டும் இல்ல, நீ எந்த ஃபீல்டு எதை எடுத்தாலும் இந்தியா தான் நம்பர் ஒன்னுன்றது தெரிஞ்சுங்க. தயவுசெய்து தெரிஞ்சுங்க. எவ்வளவு பெரிய டீமா இருக்கட்டும், என்ன வேணா ஆட்டம் காடுற மாதிரி இருக்கட்டும், கட்சியில் ஜெயிக்க போட்டு நாங்க தான் அப்படின்றத காமிக்கும். ஆசம் சார். செமிஃபைனலுடைய முடிவுக்கு வந்துட்டோம். செமிஃபைனல் 1, 2 ரெண்டுமே முடிஞ்சு போச்சு. ஒரே மேட்ச் தான் பாக்கி இருக்கு. அதுக்கப்புறம் ஐபிஎல் ஆரம்பிக்க போகுது சார். ஆமா. சோ அதுக்கும் வந்து ரொம்ப ஆர்வமா நானும் காத்துட்டு இருக்கிறேன். சூப்பர் சார், நம்ம பேசுவோம். இந்த ஃபைனல்ல வந்துட்டு ஒரு ப்ரிவ்யூ வீடியோல நம்ம வந்து ஆடியன்ஸ் வந்து ஒரு நல்ல ட்ரீட் கொடுப்போம். ஒரு சந்தோஷம். இப்ப நேத்து நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங் நம்ம ஆடினோம்னு. யோசிச்சு பாருங்க, டார்கெட் சப்போஸ் 254 நம்ம சேசிங்கன்னா, இப்ப வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி தான் 195 நாம டிஃபெண்டிங்னா அந்த ஃபீல்டிங் என்ன ஆயிருக்கும், காலி ஆயிருக்கும். பட் இந்த 254 மேபி 264 ஆயிருக்கலாம். கடைசியில கொஞ்சம் ஸ்லாகன் ஆயிட்டோம். சரியா மிஸ் பண்ணோம் நிறைய. ஓகே, பட் ஓகே 254 நம்ம டிஃபெண்ட் பண்ணலாம், நம்ம கிரீட் ஆண்டு வர வழிகிறது இப்படிதான் இருக்கும். நீங்க செமிஃபைனல்ஸ் ஜெயிச்சிருவாங்க. எப்படி செமிஃபைனல்ஸ் என்ன பண்ணுவாங்க, வெறும் கேடு விடுவாங்க. பிளாஸ்டிக் பால் யாரா நம்ம கிரிக்கெட் செமிஃபைனல்ஸ் கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சோம். அவன் ஆழ்ந்து இருக்கான், அவன் கையில பேட் இருக்கு, அவன் 6 அடிப்பான், அவன் பால்ல கண்டெயின் பண்ணுவான். இல்லாட்டா எங்கேயும் செமிஃபைனல்ஸ் வர போறான். அவன் இவ்வளோ வின்னு பேசிட்டாங்க. நம்ம இந்தியா ஒரே ஒரு உதைக்கு போட்டு கரைச்சு கட்டணும் சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு உதைக்கு. பாத்தீங்கல்ல என்ன மாதிரிலாம் வின் பண்ணிட்டு இருக்கோன்னு. இதுதான் நம்ம மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். உதைங்கிறது எப்போ வரும், அது 5% தான். 95% ஜெயிச்சு இருக்கோம். ஸோ நம்ம அதை பார்க்கணும். அதனால நியூசிலாண்டுக்கு எதிராக நம்ம ஆடும்போது நான் இன்னும் கொஞ்சம் பாக்குறேன், யோசிச்சு பாக்குறேன் என்னெல்லாம் விஷயங்கள் சொன்னா இன்னும் நம்ம ஆளு நீங்க கான்ஃபிடென்ட்டா மேட்ச் பார்க்கலாம். பட் இட்ஸ் கோயிங் டு பி an easier match than this. It's not going to be as tough as this. This you can take it as a virtual finals. To end on a funny note, என்னாச்சு, நீ நானும் ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, ஆக்சுவலா வந்து அவங்க வந்து டாஸ் ஜெயிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்து பேட்டிங் கொடுத்துட்டாங்க. சூரியகுமார் யாதவ் கேட்ட போது நாங்க ஜெயிச்சிருந்தா நாங்க பேட்டிங் தான் ஆர்டர் போடுறேன். இது 2 பேர் வெளியிலே பேசியிருந்தீங்கன்னா கிரவுண்டுக்கே வந்துருவாங்க நம்ம டாஸ் போறதுக்கு. நீங்க 2 பேருமே இந்தியா தான் பேட்டிங் ஆடணும்னு நினைச்சீங்கன்னா எதுக்குதான் எங்களை டாஸ் போடுறதுல நீங்க ஆர்டும் டாஸ் ஆகிக்கலாம் வருது கீழே. அது எதுக்கு நீ டென்ஷன் பண்றீங்க? எனிவே, இந்தியன்ஸ் ஆர் இந்தியன்ஸ், தே ஆர் born டு வின், தே வில் வின். நீங்க 1000 கல்லடா பண்ணிக்கங்க, கரிச்சு போட்டுங்க, என்ன வேணா நீங்க பண்ணுங்க, நம்ம ஜெயிக்கிறோம். அண்டு குரூஷியலா அப்படி இப்படி ஹார்ட் பீட் ஸ்கிப் பண்ற மாதிரி மூமெண்ட்ஸ் வரும். அது வரலன்னா இட்ஸ் அ வேர்ல்ட் கப். இட்ஸ் அ வேர்ல்ட் கப் அண்ட் we are nearing to கம் டு தி ஃபைனல்ஸ். செமிஸ் அண்ட் ஃபைனல்ஸ் வேற எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கான் பி a cakewalk. இருக்கவே இருக்காது, டஃபா தான் இருக்கும். பட் தி ஃபைனல்ஸ் இஸ் நாட் கோயிங் டு பி as tough as the semi-final. We are lifting the cup. சூப்பர் சார், உங்களோட பாசிட்டிவ் நோட்ல இந்த வீடியோ முடிச்சிருக்கீங்க. கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ so much for joining. Yes, thank you. There is no cup without hiccup, but we will win. மறுபடியும் சந்திக்கிறோம், அந்த ப்ரிவியூ வீடியோல சந்திக்கிறோம். இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஜோக்ஸோட சந்திக்கிறோம். on our favorite RRR.